ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான சூப்பரான ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாஃப்டாகவும் மேலே வந்து கிறிஸ்பியாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு பச்சரிசிங்க, 100 கிராம் புழுங்கல் அரிசி, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு. இப்போ நம்மளுக்கு எல்லாமே 100 கிராம், பச்சரிசி மட்டும் 200 கிராம் அளவுக்கு நான் இந்த மாதிரி உலக்கில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணுங்கள். ஆனால் வந்து நம்மளுக்கு பச்சரிசி மட்டும் 2 பங்கு, மீதி எல்லாமே வந்து 1 பங்கு. இதான் இதுக்கு கரெக்டான அளவு. இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. புழுங்கல் அரிசி நம்ம வீட்டில் இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்தாச்சுங்க. இதை இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ கழுவி எடுத்தாச்சு. இது கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா வந்து இந்த மொறுமொறுப்பு வராது. கரெக்டாக 1.5 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ நம்ம 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ பருப்புலாம் ஊறி இருக்குங்க. இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வடித்தாச்சு. இப்போ இது கூட நான் 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகா, 4 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பருப்புங்க எடுத்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி லைட்டாக சேர்த்து நம்ம ரவை பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பருப்புங்களையும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம நிறைய சேர்த்தோன்னா ஒன்று நைஸாகிடும். ஒரு பருப்புங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி சேமாக நம்மளுக்கு அரைப்பட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி குறப்பாக ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, அரைச்சாச்சுங்க. இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு தேவைப்படுது, கரெக்டாக இருக்கும். அது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட இப்போ நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறேன். 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா நம்மளுக்கு மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளார சாஃப்டாகவும் நம்மளுக்கு அடை கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடை செஞ்சிடலாம். மாவு பாதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லையும் செய்யலாங்க, தோசைக்கல்லில் செஞ்சாலும் நல்லா சூப்பராக வரும். அதில் 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருங்க. மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம அடைங்களை வந்து அப்படியே தோசை மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கனம் இருந்தால் போதும், ரொம்ப மொத்தமாக இல்லாமல். நல்லா பரப்பி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருங்க. ரொம்ப சிம்மில் வச்சு வேக விட வேணாம், கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. இதில் வந்து நம்ம எல்லா பருப்புங்களும் சேர்த்துருக்கோம், முருங்கைக்கீரைலாம் சேர்த்துருக்கோம், இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. பருப்பில் இருக்க எல்லா ப்ரோட்டீன்ஸுமே வந்து ஒரே டைமில் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சட்னி சாம்பார்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க, சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மழை பெஞ்சிட்ருக்க டைம்லலாம் பார்த்திங்கன்னா சூடாக இந்த அடை செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மழைலாம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி அடை தான் செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. கீழ் சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பேக் சைடு திருப்பி போட்டுடலாம். பேக் சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், அடை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் 10 அடை செய்கிற அளவுக்கு அளவு செஞ்ச மாவு வந்து நம்மளுக்கு 10 அடை செய்யலாம். நீங்கள் கம்மியான இன்க்ரீடியன்ஸ்னால் நம்ம போட்டதில் எல்லாமே வந்து 1/2 கப்பாக அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.